அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் முருகன் வழிபாடு செய்பவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடனே தீர்வதற்காக முருகனுடைய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை கூட சரியாக போயிடும். 5 நிமிடத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் தான் முருகனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி என்று அவருக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று நம்ம சொல்லும்போது இந்த மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். அந்த மந்திரத்தை நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தீர, கவலைகள் நீங்க, நோய் நொடிகள் நீங்க, அதற்காக இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை அல்லது 27 முறை அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு 9 முறை சொன்னால் கூட போதும். மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது முருகன் அருளால் அனைத்து பிரச்சனையுமே தீரும். இந்த மந்திரம் நீங்கள் சொல்லும்போது முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் போதும். முருகனுடைய படத்திற்கு முன்னாடி, அதாவது முருகனுக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வைத்துட்டு கிழக்கு முகம் பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ நீங்கள் முருகனுக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. எப்போதுமே கிழக்கு முகம் தான் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முருகனுக்கு நேராக கூட நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. மனம் முருகி பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நான் எண்டில் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். முருகனுடைய மூல மந்திரம் மிக மிக சிறப்பான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் மனமுருகி சொல்ல 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 முருகனுடைய உணர்வை உங்களால் உணர முடியும். முருகன் அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கும். முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கண்ணீர் வரும். உங்களுக்கு நிச்சயமாக கண்ணீர் வரும். உங்களுக்கு பிரச்சனையோடு நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை தீரும்போது உங்களுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்த கண்ணீர் வரும். உங்களுக்கு கட்டாயமாக முருகனுடைய அருள் கிடைக்கும். முருகன் உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அடியோடு தீரும். நம்பிக்கையுடன் சொல்லிட்டு வாங்க. தினமும் கூட சொல்லுங்கள், நல்லது. நம்ம முருகன் எழுந்திருக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா முருகன் நம்ம கூடயே இருக்கிறது போல் உணர முடியும். நம்ம கூடவே அவர் இருக்கணும் அப்படின்னா அவரை நம்ம நினச்சிட்டே இருக்கணும். நம்ம அவருடைய நம்மளுடைய மனசில் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக நம்மளே நினைப்பார். நம்மளையும் பார்த்தீங்கன்னா அவருடைய கண் பார்வை நம்ம மீது விழுகும். அவருடைய அருள் நமக்கு வேண்டும் அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாலே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அவருடைய மந்திரங்கள், வேல்மாறல், மகா மந்திரம், இதில் நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே முருகனை சரணாகதி அடைந்து நீங்கள் முழு அன்போடு நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம். இதற்கு எந்த இதுவும் தடைகள் கிடையாது. அதனால் நம்ம அன்போடு எப்போ வேண்டுமானாலும் முருகனுடைய மந்திரங்கள் நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே வரலாம். நம்ம அவரை அடிக்கடி நினைக்கும் போது நிச்சயமாக அவர் நமக்கு ஏதாவது ரூபத்தில் காட்சி கூட கொடுப்பார். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மயில் ரூபத்தில் காட்சி வருது. மயில் இறக பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் நல்ல ஒரு வாசனை வருது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. முருகனை கனவுல அடிக்கடி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேல் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேல்மாறல் மகாமந்திரம் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்க முடியும். ஒரு 2-3 நாட்களே நம்மளால் பார்த்திங்கன்னா வேலை உணர முடியும். நீங்கள் வேல்மாறல் மந்திரம் கண்களை மூடி சொல்லும்போதே உங்களுடைய கண் முன்னே பார்த்திங்கன்னா வேல் தெரியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம், வேல் மகா மந்திரம். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற மந்திரம் வரும் பார்த்திங்கன்னா 4 வரி தான். அந்த 4 வரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2-3க்கு மேலே சொல்லும் போதே உங்கள் கண்ணுக்குள்ளே வேல் தெரியும். நீங்கள் கண்களை மூடி சொல்லும்போது வேலோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை வேல் காக்கும். நிச்சயமாக முருகன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வேல் இருக்கும். வேல் எங்கே இருக்கோ அங்கே மயில் இருக்கும். மயில் எங்கே இருக்கோ அங்கே சேவல் இருக்கும். அதனால் மயிலும் சேவலும் எப்போதுமே நமக்கு துணையாக இருக்கும்போது முருகனும் நமக்கு எப்போதும் துணையாக இருப்பார். அவருக்குரிய அந்த மூல மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீரும். நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும். முருகன் இருக்க உங்களுக்கு எதற்காக பயம்? எல்லாமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைலாம் அவர் தீர்த்து வைப்பார். நம்பிக்கையுடன் இருங்க. முருகனுடைய பக்தராக இருக்கும்போது நம்ம கவலைப்படவே தேவை கிடையாது. எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. நம்பிக்கையுடன் இருங்க. செவ்வாய்க்கிழமை என்று அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா வெற்றில தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். முருகன் அருள் எப்போதுமே உங்கள் கூடவே இருக்கும். முருகனை நேசித்து சரணாகதி அடைந்து ஒவ்வொரு நிமிடமும் அவர் கூட பேசி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். முருகன் எப்போதுமே உங்கள் கூடவே இருப்பார். இந்த பதிவு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் முருகனுடைய மந்திரங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ராஜி செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.